பல எமோஷனல் காரணமாக தான் மனிதனுக்கு உடல்ல அதிகமான பாதிப்பு இருக்கு. தியானம் தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் சின்ன 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 பல நோய்கள்ல இருந்து விடுபட ஆரம்பிச்சிருவாங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மெடிடேஷன் அப்படிங்கிற சொல் மெடிசன் என்ற சொல்ல இருந்து அந்த ரூட் வேர்ட்ல தான் மெடிடேஷன் வந்துச்சு. மனிதனுடைய உடல் நோயை போக்கிக் கொள்வதற்கு எப்படி மருந்துகள் நிறைய பயன்படுகின்றதோ, அதேபோல் மனிதனுடைய ஆன்ம நோயை போக்குவதற்கு தியானம் என்பது மிக முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கின்றது. இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய நோய்களை எல்லாம் நீங்கள் ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தால், மனிதனுக்கு மனதின் தொந்தரவால் தான் பல நோய்கள் வருது. கவலை, வருத்தம், பதட்டம், பயம், பொறாமை, எரிச்சல், கோபம் போன்ற உணர்வுகளின் காரணமாக மனிதன் ரொம்ப தாக்கத்துக்கு உள்ளாகிறான். அந்த தாக்கத்தினுடைய காரணமாக சக்தி விரயம் ஏற்பட்டு அவன் உடல் உள்ளுறுப்புகள்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது. வாழ்வியல் பிரச்சனைகள்னால ஒரு 10% வந்ததுன்னா 90% மனதினுடைய அப் அண்ட் டவுனான பல எமோஷனல் காரணமாக தான் மனிதனுக்கு உடல்ல அதிகமான பாதிப்பு ஏற்படுது. நம்ம உடல் ஆரோக்கியம் என்பது மருந்துனால் மட்டும்தான் நடக்கும்னு கிடையாது. இந்த உடலுக்கு சரியான அளவு ஓய்வு, மனதுக்கு சரியான அளவு ஓய்வு கொடுத்தா இந்த உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். நீங்கள் நல்ல தளர்வா ஓய்வா உங்களுடைய மனதை பரபரப்பு இல்லாமல் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலையான ஆல்பா மனநிலையில நீங்க வச்சிருந்தீங்கன்னா, இந்த உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய அளவு அந்த மெக்கானிசம் உடல்ல இருக்குது. எப்போதுமே ஆன்டிபாடி உடல்ல நல்லா வேலை செய்யும். இந்த உடலானது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய அளவு வாய்ப்புகள் நம்முடைய தியானத்துல ஏற்படும். ஏன்னா நீங்க ஆழ்ந்த அமைதியில இருக்கும்போது இந்த உடல் நல்ல ஓய்வுல இருக்கிறதுனால அது அதனுடைய ரிப்பேரிங் ஒர்க்கை ஃபாஸ்டா பண்ண ஆரம்பிக்கும். மிக விரைவாக ரெக்கவரி பண்ண ஆரம்பிக்கும். ரொம்ப டஃப்பான கான்ட்ரவர்சியான டிசீஸை கூட சரி பண்ணும். சரியான ஓய்வு, மன அமைதி இதை செஞ்சா போதும். அது மெடிடேஷன் செய்வதன் மூலமாக மன அமைதி வரும். அந்த மெடிடேஷன்லேயே ரொம்ப பெஸ்ட்ன்னு சொன்னீங்கன்னா அறிதுயில் என்ற ஒரு தியானம். இந்த உடலை தளர்வுறும் தியானம். நல்லா படுத்துட்டு நல்ல கை காலை அப்படி நல்லா ரிலாக்ஸாக படுத்துட்டு உடலினுடைய ஒவ்வொரு பகுதியாக கவனிச்சு 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 தளர்வடைய செய்து முழு உடலையும் ஆழ்ந்த தளர்வுக்கு கொண்டு போய் அந்த உடலை ஒரு 10 நிமிடம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே கரெக்டாக அந்த பாடி அப்படியே செட்டில் ஆகி நல்லா ஓய்வுக்கு வந்துடும். அப்போ அதுக்கு என்ன ஆகும்னா நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதுக்கு கூட ஆரம்பிச்சிடும். இந்த உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய அளவு எல்லா நோய் எதிர்ப்பு ஆற்றலும் இருக்கும். மெடிடேஷன் அப்படிங்கிறது நம்முடைய பாடி மைண்டுக்கு ஒரு சிங்க், ஒரு கோஆர்டினேஷன் வேணும். உடல் ஒரு பக்கம் இழுக்குது, மைண்ட் ஒரு பக்கம் இழுக்குறதுன்னு மாதிரி இல்லாமல் நம்முடைய உடலும் மனமும் ஒரு நல்ல கோர்வையான தன்மைக்கு வரணும். ஆகவே தியானம் என்பது மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று. தியானம் தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் சின்ன 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 பல நோய்கள்ல இருந்து விடுபட ஆரம்பிச்சிருவாங்க. அவர்கள் மனம் ரொம்ப தெளிவாக பயன்படுத்துவதனால பல உளவியல் நோய்கள்ல இருந்து விடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம எப்போதுமே நம்ம பிசிக்கல் பாடியில வரக்கூடிய டிசீஸை தான் நம்ம டிசீஸ்ன்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. மனதுல எக்கச்சக்கமான டிசீஸ் இன்னைக்கு இருக்குது. அதுதான் பெரிய ப்ராப்ளம். அது தெரியவே மாட்டேங்குது நம்ம எல்லாருக்கும். அந்த மனநோயவும் சரி செய்யக்கூடியது இந்த தியானம். ஆகவே தியானம் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் நல்ல உடல் நலம், மனநலம், அருள் வளம், பொருள் வளம் ஆகிய எல்லா வளங்களும் கண்டிப்பாக பெற முடியும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.